ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன் இறுதி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்த ஒரு பகுதித்தான் நான் வாசிக்க கேட்டோம். 1, 2, 3, 4 வசனங்களில் வாசித்து பார்ப்பில் என்றால் இந்த பகுதியை நாம் அறிய முடியும். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் வீழ்ந்து உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள் என்று. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 5 ஆகமங்களில் இந்த தொகுப்பாகத்தான் இந்த உபாகம புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம். மற்ற எல்லாவற்றையும் இதில் உள்ளடக்கி உள்ள ஒரு காரியம். பைபிள் காலேஜில் சொல்லுவாங்க பென்டாடெக் என்று. பென்டாடெக் இந்த 5 ஆகமங்களுக்கும் அப்படி ஒரு பெயர் கொடுத்து மோசையினால் எழுதப்பட்ட ஒரு பகுதியாக, அதாவது காலங்களை நாம் அறியும் போது தான் வேத வசனத்துடைய ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். டிஸ்பென்சேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த காலங்கள் முந்தின நித்தியம், தேவ தூதருடைய காலம், குற்றமில்லாமை அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம், அதற்கு பிற்பாடு இடைக்காலம், அதுக்கு பிறகு இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிருபையின் நாட்கள், மணவாட்டி சபை எடுக்கப்பட்ட பிற்பாடு உபத்திரவ காலம் 1, 2 என்று இருக்கிறது. அதுக்கப்புறம் நித்தியம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னாடி 1000 அரசாட்சி என்றெல்லாம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இந்த வேதாகமத்தை பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் 4 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது ஆகமங்கள், சரித்திரம், பாடல்கள், தீர்க்க தரிசனம் என்று பழைய ஏற்பாட்டையும், புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள், நடபடிகள், நிருபங்கள், வெளிப்படுத்தல் என்று சொல்லக்கூடிய பகுதிகளாக இந்த உபாகம புஸ்தகமானது 4 ஆகமங்களுடைய தொகுப்பாக மோசையினால் எழுதப்பட்ட இவைகளெல்லாம் தம்முடைய ஜனத்தை தேவன் எவ்விதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிகிறோம். அதைத்தான் நாம் வாசித்தோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான் என்று சொல்லி முழு யூத ஜனங்களுடைய தொகுப்பாகவே இஸ்ரவேல் என்ற ஒரு நாமம், ஒரு பெயர் வருகிறதை நாம் அறிய முடியும். ஆகவே இஸ்ரவேலே, நீ பாக்கியவான் என்று சொல்லும்போது பொதுவாக இந்த இஸ்ரவேலுடைய பழைய பெயர் யாக்கோபு நமக்கு தெரியும். அவன் நித்தன், ஏமாற்றுக்காரன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு இடத்தில் இல்லாதபடி அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கிறவன் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். தகப்பனை வஞ்சித்து சகோதரனை ஏமாற்றி சுய தேசத்தை விட்டு அவன் மாமாவுடைய தேசத்துக்கு போய் 21 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவன் திரும்பி வந்து யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையிலே தனித்திருந்து அவன் போராடி ஜெபம் பண்ணி தன்னுடைய காரியங்களை அறிக்கை செய்து அவன் ஒரு அறிக்கையின் மூலமாகத்தான் அங்கீகரிக்கப்பட்டு அவன் பெயர் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். 32ஆம் அதிகாரம் 24 முதல் 28ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது அவன் எவ்விதமாக தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்று பெயர் மாற்றப்பட்டான் என்பதை நாம் அறிகிறோம். ஏனென்றால் அவன் மூத்த சகோதரனை சந்திக்க வேண்டும். அவன் தன்னுடைய மூத்த சகோதரனை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அவன் ஆயத்தப்படுத்தினான், சுத்திகரித்து கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, சுத்திகரிக்கப்பட்டவங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி ஆயத்தப்படுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆமேன், அல்லேலூயா. 32வது சங்கீதத்தில் எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவத்தை அவர் எண்ணாது இருக்கிறாரோ, இதெல்லாம் ஆச்சரியமான காரியம்.
இல்லையா? 1-2 வசனத்தை பார்க்கலாமா? 32 1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும்போது மோசே கர்த்தர் சொன்ன காரியம் ஞாபகத்தில் வருகிறது. எவனுக்கு நான் இறங்க சித்தமாக இருக்கிறனோ, எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கணும், அவன் மேல் கிருபையாக இருப்பேன் என்று சொல்லி. ஆகவே சுத்திகரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை சந்திக்க தங்களை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி கொண்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். 65வது சங்கீதத்திலேயும் 4வது வசனத்தை நாம் படிக்கலாமா? 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆமென். அல்லேலூயா. 144வது சங்கீதம் 15வது வசனத்திலேயும் நான் வாசிக்கக்கூடும். 144:15. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இவ்வளவாக இவ்விதமான சீர் என்று சொல்வது நம்மை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்கிறது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகி அவனுடைய பெயர் மாற்றப்பட்டு, அது மாத்திரமல்ல அவன் மூத்த சகோதரனை சந்திப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நம்முடைய எண்ணம் ஏக்கம் பாடணும். எந்த எண்ண ஏக்கம் எல்லாம் என்று சொல்லி நம்முடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் எப்போதும் தங்களை என்ன செய்வாங்க? சுத்திகரித்துக் கொள்வார்கள், ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். இங்கே தான் பாக்கியவான்கள் என்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதற்காக அவன் என்ன செய்தான் பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பு மூத்த சகோதரனை சந்திப்பதற்கு முன்னாடி 7 தரம் குனிந்து, இல்லையா? படித்து பாருங்களேன். 7 தரம் 33:3 தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். Next verse also. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இங்கே ஒரு பெரிய ஒரு அருமையான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் யாக்கோபு 7 தரம் அவன் குனிந்து வணங்குறதை, அதாவது தன்னுடைய பூர்ணமான கீழ்ப்படிதலை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே 2 பேரும் கட்டி பிடித்து அழுது விசாரித்து இவ்விதமாக ஒன்றாக்கப்படுகிற அனுபவம் ஒரு நாள் வரப்போகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் போது அவர் முகமுகமாக காண்கிற அந்த சந்தர்ப்பத்தில் உண்மையாகவே கர்த்தர் நம்மை பாக்கியவான்கள் வரிசையிலே வைப்பான். ஆகவே தான் மத்திய சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும்போது மலை பிரசங்கத்தில் ஒவ்வொரு காரியத்திலேயும் நாம் எவ்வளவு விசேஷித்தமான பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிய முடிகிறது. அதுக்கப்புறம் யாக்கோப்பு 33வது அதிகாரம் 17 முதல் 20வது வசனம் வரை படிப்போம் என்றால், அவன் வீட்டை கட்டுகிறான், கூடாரத்தை போடுகிறான், பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த பலிபீடத்திற்கு எல் எல்லோகே இஸ்ரேல். ஆமேன். அல்லேலூயா. எல் எல்லோகே இஸ்ரவேல். அப்படி என்ற என்ன? தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அருமையான ஒரு பெயர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்கள் வரிசையில் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் நம்முடைய அழைப்பில் உறுதியாக காணப்பட வேண்டும். ஹீப்ரூவில் எல் எலியோன் என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதாக நாம் அறிய முடிகிறது. ஆகவே இஸ்ரவேலை நீ பாக்கியவான். இன்னும் சொன்னால் அவன் திரும்பி வருகிற போது 32:10 நான் வாசிக்கிறோம். நிறைய பாட்டெல்லாம் இருக்குது. உம்மை நம்பி வந்தேன், என்னை நான் வெட்கப்பட்டு போகல, 2 பெரிய பரிவார்கள் எனக்கு தந்தீர் என்றெல்லாம் சொல்லி அருமையான பாட்டை பாடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்கள் வரிசையில் தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார். அந்த இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்படுகிற உரிமையை பார்த்தீங்கன்னா,
கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆமேன். இந்த ஜனத்தை என்று சொல்கிறார். ஊரிலே ஒருவன் வம்சத்துக்கு 2 பேருமாக பிரித்தெடுக்கிறார். உலக பூச்சக்கரத்தில் எங்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பிரித்து எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் பார்க்கிற இந்த வசனத்தில் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட கர்த்தரால் என்கிற இந்த காரியத்தை நாம் யோசித்து பார்க்கணும். ரட்சிப்பு என்று சொல்வது கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 4 பேர் சேர்ந்து ஒரு மரத்தை வெட்டி கொண்டிருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறாங்க. கடைசியாக ஒரு வெட்டும்போது அந்த மரம் கீழே விழுந்து விடுகிறது. அவன் தான் உரிமை பாராட்டி நான் தான் இந்த மரத்தை வெட்டி வீழ்த்தினேன் என்று அவன் சொல்வதற்கு இல்லை. இன்றைக்கு சிலர் அப்படி தான். எத்தனையோ பேர் சுவிசேஷம் அறிவித்திருப்பார்கள். ஒரு நாள் இவர் போய் சுவிசேஷம் அறிவிப்பார். இப்போ அவர் என்னுடைய ஆத்மா என்று சொல்லி உரிமை பாராட்டுவாங்க. அப்படி அல்ல. ஆகவே ரட்சிப்பு கர்த்தருடையது. எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினால் தான் அந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அவன் நம்மேல் வைத்து ஈவு, இரக்கம், தயவு நம்மை தேடி வந்தார், நம்மை அவர் முன்குறித்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனால் உண்டான ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 23, 24 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும், ஆமென், தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து. அல்லேலூயா. இவ்விதமாக ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று சொல்லும்போது வேறு விதமாக ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்களோ என்ற சந்தேகம் வருகிறது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவங்க பொதுவாக சொல்லுவாங்க, அதாவது எமோஷ்னல் கன்வர்ஷன், இன்டலெக்சுவல் கன்வர்ஷன், ஹார்ட், அது உள்ளான ஒரு மனம் திரும்புதல், 3 வகையாக சொல்லுவாங்க. இது எது முக்கியம்? எமோஷனல் என்று சொன்னால் கன்வென்ஷன், இல்லாவிட்டால் ஏதாவது துறை வந்தால், வெளிநாட்டுக்காரர் வந்தால் உடனே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சொல்லுவாங்க. அது சரியான ஒரு அனுபவம் அல்ல. மூளை அறிவினால் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ளான ஒரு இன்வேர்டு கன்வர்ஷன்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று சொல்லும்போது இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறார். ப்ராஃபஸி சொல்லுகிற காரியத்திலும் கூட எமோஷனாக சொல்லுகள் உண்டு, இன்டலெக்சுவலாக சொல்லுகள் உண்டு. மட்டுமல்ல, உண்மையாகவே இருதயத்தின் ஆழங்களில் உள்ள காரியங்களை எடுத்து தீர்க்க தரிசனமாக, தூர தரிசனமாக சொல்லுற காரியம் உண்டு. இதெல்லாம் நாம் பகுத்து அறிய வேண்டும். ஆமேன். நீங்கள் யாரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? பாஸ்டரால? யார் மூலமா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அந்த ரட்சிப்பு தான் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு உண்டான இந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய அனுபவமாக இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார், ஒத்தாசை செய்ய வல்லவராக இருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த கேடயம் என்று சொல்லும்போது அது நம்மை பாதுகாப்புக்காக, பட்டயம் நமக்கு போராடுவதற்காக, அந்த கேடயம் என்று சொல்வது பாதுகாப்புக்காக. விசுவாச கேடகம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது, பொல்லாங்கான் எய்யும் அக்கினியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்கள். ஆமென். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளணும். எதிராளி பொல்லாங்கனையும் எல்லா அக்கினியாஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாக நம் பாதுகாப்புக்காகத்தான் விசுவாச
கேடகம். விசுவாச கேடகத்தை நம் கையில் எடுத்து நாம் செயல்படும்போது, விசுவாச ஜீவித்தை சுத்த மனசாட்சியில் காத்து கொள்ளும்போது, நம்முடைய விசுவாசம் உண்மையாகவே உலகத்தையே ஜெயிக்கும். ஆமேன். அது மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறார். கடந்த நாட்களில் நான் ஒருவரை சந்திக்கும் போது அவர் கேள்வி கேட்டார், நீங்கள் விசுவாச ஊழியம் செய்கிறீர்களா அல்லது ஸ்தாபனத்துக்காக ஊழியம் செய்யல என்று கேட்டார். உண்மைதானே. நிறைய பேர் ஸ்தாபனத்துக்காக ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் விசுவாசத்தினால் ஊழியம் செய்து சொல்லுவது தான் விசேஷித்த ஊழியம். அதனால ஊழியர்களும் பாதுகாக்கப்படுவார்கள், ஜனங்களும் பாதுகாக்கப்படுவாங்க. நம்ம யாரையும் நம்பி அல்ல, கர்த்தரையே நம்பி இருக்கும்போது கர்த்தர் ஒருபோதும் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். ஆமேன். ஆனால் ஒரு மனிதனுக்கு முன்பாக இன்னொருவன் அவனுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காக கேடகத்தை பிடிச்சிட்டு போனான். யார்? கோலியாத்துக்கு முன்பாக கோலியாத்தே அந்த கேடகத்தை பிடித்து கொண்டு போகாதபடிக்கு பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்து போனான். 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அந்த கோலியாத் ஒரு பெரிய பிரபலமான பயங்கரவாதி போல அவன் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு கேடகத்தை எடுத்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியல. இன்னொருவன் கேடகத்தை பிடித்து கொண்டு முன்னே போனான். அதனால தான் தாவீது எரிந்த அந்த கூழாங்கல்லை அவன் தடை செய்ய முடியல, பக்கத்தில் போனவனும் தடை செய்ய முடியல. அவன் நெற்றியிலே பாய்ந்தவன் சுருண்டு விழுந்து போனான் என்று நான் பார்க்குறோம். ஆகவே நம்முடைய விசுவாசம் வேறு யார் மேலும் அல்ல, எந்த ஊழியர் மேலும் அல்ல, எந்த சபையின் மேலும் அல்ல. ஆமேன். கர்த்தர் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் மேல் தான் நம்முடைய விசுவாசம். ஏனென்றால் அந்த விசுவாச கேடகத்தை நாம் தனிப்பட்ட முறையில் எடுத்து செயல்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த விசுவாச கேடகம் மிக பாதுகாப்புக்காக கொடுக்கப்படுகிறது. சாலமோன் ராஜா 300 பொன் கேடகத்தை உண்டாக்கி வைத்தான் என்று நான் வேதத்திலே 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். அடித்த பொன் தகட்டினால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். 300 கேடகங்களையும் செய்து வைத்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கும் சரி, 300 கேடகத்தை எதனாலே செய்தான்? பொன் தகட்டினாலே செய்து சிறப்பாக அவனுடைய ஆட்சியின் காலத்திலே அவன் ஒரு வெற்றியுள்ள ஒரு ஜீவித்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் எகிப்தின் ராஜா வந்தபோது வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 14:25 முதல். ரெகோபயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள், கவனிங்க, சாலமோன் செய்த பொன் பரிசைகளை எடுத்து சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு அவைகளுக்கு பதிலாக அந்த பொன் கேடகத்திற்கு பரிசைக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபயாம் வெண்கல பரிசையை செய்வித்து, பாருங்க, பொன்னானது விசுவாசத்தை குறிக்கிறது என்று நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பொன்னானது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது விசேஷித்தமாக இருக்கிறது என்று நம்ம பேதுருவிலே வாசிக்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அப்போது பொன் கேடகம் என்று சொல்வது விசுவாசத்தினுடைய மேன்மையான ஒரு அனுபவம். ஆனால் வெண்கலம் என்று சொல்வது அதைவிட குறைந்த அளவு. ஆகவே விசுவாசத்தின் அளவை நாம் குறைக்கக்கூடாது, விசுவாசத்தின் அளவை நாம் குறைந்து மதிப்பிடக்கூடாது. விசுவாசம் பொன்னை போல நமக்கு காணப்பட வேண்டும். ஆனால் சீஷாக் எகிப்தின் ராஜா வந்தபோது அந்த பொன் கேடகத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு அதுக்கு பதிலாக வெண்கலத்தை ஏற்படுத்தினான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசத்தின் அளவை நாம் ஒருபோதும் குறைக்கவே கூடாது. விசுவாசத்தில் வளர்ச்சி, விசுவாசத்தில் கடுகு விதிகளை விசுவாசம், பெரிய விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் வரைக்கும் என்ன செய்யணும்? வளர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தினால்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்ல முடியும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. எசையா 41:10 இந்த கேடகத்தை குறித்து உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இங்கே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம். விசுவாச கேடகத்தை வைத்துக்கொண்டு தடுத்து கொண்டிருந்தால் போதாது,
எதிரியை மேற்கொள்வதற்கு பட்டயம் வேண்டும். விசுவாசத்தின் கேடகத்தை மட்டுமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மகிமை பொருந்திய பட்டயம் என்று சொல்வது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் சத்துருவை மேற்கொள்ளும், பிசாசு ஜெயிக்க உதவி செய்யும். நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி இருக்கிறது என்று சொல்லி பிசாசை அவர் ஜெயித்ததை நாம் மத்திய விசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். எபேசிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, வசனம் மிக முக்கியம். வசனம் என்று சொல்வது சத்தியத்தோடு சேர்ந்து, வசனமே சத்தியம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷத்தில். ஆகவே இந்த சத்தியமானது 2 பகுதியாக சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். அதாவது பொதுவான சுவிசேஷம், மகிமையான சுவிசேஷம். பொதுவான சுவிசேஷமானது ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை குறிக்கிறது. மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்வது ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை காண்பிக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே பொதுவான விசுவாசத்திற்காக, பொதுவான சுவிசேஷத்துக்காக நாம் அழைக்கப்படவில்லை. மகிமை பொருந்திய பட்டயம் என்று சொல்கிறாரே இல்லையா, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே என்று சொல்லும்போது, அவருடைய மகிமைக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேத வசனங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற உபதேச சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவ நோக்கம் நமக்குள்ளே நிறைவேறும். சபை ஊழியங்கள் இல்லாமல் வேறு ஊழியங்களே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சபைதான், சபைக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் நல்லே அடிக்கடி சொல்வார், இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோதே ஸ்திரீயின் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வார். இனி பாவம் செய்யாது, என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அற்புத அடையாளம் செய்தார். அதெல்லாம் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போதே. ஆனால் இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தது கரை தெரிய முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே சபை ஊழியங்களோடு சேர்ந்த எந்த சுவிசேஷ ஊழியங்களும் அங்கீகரிக்கப்படுமே ஒழிய, சபை ஊழியங்களோடு இல்லாத எந்த ஊழியங்கள் எல்லாம் ஊழியங்கள் அல்ல, ஸ்தாபனங்கள். அவர்களுடைய கடமையை செய்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். சபை சரீரமான சபை, நிறைவான சரீரமான சபை. அங்கே தான் தேவ மகிமை வெளிப்படும். வெளிப்படுத்தல் 21:10 நாம் பார்க்கிறோம், எருசலேம் நகரமானது மகிமை அடைந்ததாக பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகிமை பொருந்திய பட்டயம் எதற்கென்றால் சத்துருவை மேற்கொள்ள. தேவனுடைய மாபெரும் திட்டம் தேவனுடைய சபை தான் தேவனுடைய மாபெரும் திட்டம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. எபேசியர் 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, பாருங்க, சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக அந்த சபைக்கு அவர் மூளைக்கல்லானார். இப்போது அவரோடு சேர்த்து கூட்டி நாம் எல்லாரும் ஆவியினால் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆகவே உபதேசம் நீங்க, அதாவது மனக்கண்களை பிசாசு என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு விசுவாச இங்கே நாம் படிக்கிற சக மகிமை பொருந்திய பட்டயத்தை எடுத்து நாம் தேவ மகிமை அடைய வேண்டும். அடுத்ததாக, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். சத்துருக்கள் மேல் உள்ள ஒரு அதிகாரத்தை, ஜெயத்தை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. இது பூரணமான ஒரு ஜெயம் இல்லையா. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஆகவேதான் சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று புதிய ஏற்பாட்டிலேயும் நாம் பார்க்கிறோம். ஆகவே பூரணமான ஒரு ஜெய ஜீவியத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தி தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வாசிப்போம். ஏசாயா 41
12 முதல் 41, 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனங்கள் முடிய. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அல்லேலூயா. ஆகவேதான் சகரியா 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படுகிறதை நாம் சகரியா 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிலாய் இராமல், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிலாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கேற்ற தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிறது என்ன? மேட்டிமை. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற. அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. எங்களுடைய போர் ஆயுதங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, இது மாம்சத்துக்கு ஏற்றலாம் இராமல் அரண்களையே நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலன். இது பரிசுத்த ஆவியினால் நமக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம். ஆகவேதான் உன் சத்துருக்களை நீ மிதித்து போடுவாய் என்று இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாகவே நமக்குள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த 2வது மாதத்தில் வந்திருக்கிறோம், சீக்கிரம் போயிடும். இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப வேகமாக போகக்கூடிய காலங்கள். ஆகவே நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோட இருப்பார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் தொடங்கி ஒரு மாதத்தை கடந்து 2வது மாதத்துக்குள்ளே காலாடி எடுத்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஒரு புதிய மாதத்தை காண நீர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கபடினாலும் ஸ்தோத்திரம். நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களெல்லாம் கொடுக்குற எங்கள் தேவன், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களோடு இருக்கபடினாலும் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுக்கு இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அந்த இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களை கொண்டு இந்த நாளிலே இடைப்பட்டீர், பேசினீர். உம்முடைய வசனத்தின்படி கர்த்தர் எங்களை நடத்த போகிறபடினால் நம்ம துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய செட்டையின் மறைவிலே மறைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்.
விசேஷமாக ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் சபையும் ஜனங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், உத்தியோகங்களை ஆசீர்வதியும், வேலைக்கு செல்கிற இடங்கள்லாம் கூட இரும், வியாபாரங்களை ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்பினவர்களை ஒருபோது நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் உதவி செய்யும். இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கபடினாலும் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு ஆண்டவரை, நம்பிக்கையோடு ஆண்டவரை உடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தாவே எங்களுக்கு நல்ல புதிய புதிய கிருபைகள் ஆண்டவரே, புதிய புதிய பாதைகள் ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல ஜெப ஜீவியங்கள் கர்த்தரை தேடுகிறதிலே முதலிடமாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய விசேஷ கிருபைகளை தந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆராதனை கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் அவர்களோடு இருக்கட்டும். பிரியாத எங்கள் நேசர் ஒவ்வொருவரோடு நிற்கத்தாவே கடந்து செல்ல முடியாது ஜெபித்து உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.